ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பேரருளால் புனிதமிகு மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்த முதல் நாளிலிருந்தே உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா இறை இல்லங்களிலேயும் எல்லா ஊர்களிலேயும் நாடுகளிலேயும் அல்லாஹு தஆலா அவருடைய அருள் நபி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்தும் அவர்களுடைய சிறப்பை குறித்தும் அவர்கள் இந்த உலகம் முழுமைக்குமாக வந்த அருளாக வந்த ரஹமத்தான வருகையை குறித்தும் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய வாழ்வியல் வழிமுறைகள் அனைத்தை குறித்துமே ஆங்காங்கே பேசினார்கள், பேசி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் குழுமி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவிலே நாம் ஒரு புதிய சிறப்பை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருவாரியான சிறப்புகளை, மிக உயர்ந்த உயர்வுகளை எல்லாம் தந்திருக்கின்றான். அந்த உயர்வுகளிலே இப்படியும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் ரபியுல் அவ்வல் 12, அவர்கள் வஃபாத்தானதும் கூட ரபியுல் அவ்வல் 12. அவர்கள் அந்த இரண்டு ரபியுல் அவ்வலுடைய நாட்களுமே திங்கட்கிழமையாக இருந்தன. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் ஒரே நாளிலே ஒத்துப்போவதை போன்று இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு எப்படி ரஹமத்தாக ஹைராக வந்தார்களோ அதே போன்று அவர்களுடைய இறப்பும் கூட மரணமும் கூட ஒரு ஹைர், ஒரு சிறப்பு. வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது நபிகளாருடைய மரணம் ஒரு இழப்பாக தெரிந்தாலும் கூட நபிகளாருடைய இறப்பும் கூட ஒரு ஹைரான செய்தி, சிறப்பான ஒன்று என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ பெருமானார் அவர்கள் இறந்து விட்டதும் கூட சிறப்பா, அது ஒரு தலைப்பா என்பதாக கூட நாம் நினைக்கலாம். ஆமாம், இதை நாம் சொல்ல இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள். ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ மமாத்தி, என்னுடைய வாழ்வு எப்படி சிறப்பானதோ, என்னுடைய பிறப்பு எப்படி சிறப்பானதோ அதே போன்று என்னுடைய மரணமும் உங்களுக்கு சிறப்பு, என்னுடைய இழப்பும் நான் விஜயம் செய்து உலகத்தை விட்டு செல்வதும் கூட உங்களுக்கு சிறப்பு இருக்குகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல செய்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும் அது எப்படி அவர்களுடைய அந்த மரணம் சிறப்பாக இருக்க முடியும்.
எனவே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்தினுடைய செய்தி, அப்போது அவர்களுடைய அந்த மரணத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்கள் என்ன, அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, பாடம் என்ன, அந்த மரணத்தை கொண்டு நாம் விளங்க வேண்டியது என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்த்தாக வேண்டும். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா திருமறையிலே சூரத்து ஜுமர் என்ற சூறாவினுடைய 30வது திருவசனத்திலே அவர்களை குறித்து நேரடியாக பேசுகின்றார். இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களும் மரணத்திற்கு ஆளாகுவீர்கள், இறந்து போவீர்கள். அதே போன்று வ இன்னஹும் மையித்தூன், உலகில் உண்டான எல்லா மக்களுமே இறக்க செய்வார்கள், இறந்து போவார்கள், மரணம் உறுதி என்பதாக சொல்லும். இப்போ பெருமானார் அவர்களை முதல்ல சொல்லிட்டான், உங்களுக்கும் மரணம் தான் என்பதாக சொல்லும். இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும், அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். எனவே மரணம் என்பது விதிக்கப்பட்டது. அந்த மரணத்தை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி பெரிய வசதி, ஆட்சி அதிகாரம், காசு பணம் எது இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களாலும் கூட தடுத்து கொள்ள முடியாது. மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. காசு பணத்தால் ஜெயிக்க முடியாது, வீரத்தால் ஜெயிக்க முடியாது, வைத்தியத்தால் ஜெயிக்க முடியாது என்பதனை உலகம் கண்டு வருகின்றது. ஒருவேளை ஆட்சி அதிகாரங்கள், காசு பணங்கள் நிறைய இருந்துவிட்டால் மரணத்தை ஜெயிக்கலாம் என்றிருந்தால் நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜெயித்திருக்க வேண்டும். உலகத்தையே ஒரே கொடையில் ஆண்ட மாமன்னர் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா வகையான அந்த அதிகாரங்கள், ஆட்சி செய்யக்கூடிய அத்தனையும் கொடுத்திருந்தார். அதே போன்று ஃபிரௌன், காரூன் போன்ற மன்னர்களெல்லாம் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஜெயித்திருக்க வேண்டும், முடியவில்லை. வீரத்தால் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் சஹாபா பெருமக்களிலே 1000 பேர்களுக்கு சமமான வீரர்கள் என்பதாக பெயர் பெற்ற சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். சஹாபாக்களிலே 1000 பேருக்கு நேரான வீரர் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூறுவார்கள், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூறுவார்கள், அவர்கள் ஜெயித்திருக்க வேண்டும் மரணத்தை. ஞானத்தால் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் லுக்மான் ஹக்கீம் அவர்கள் ஜெயித்திருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய அருள் ஒருவரின் மீது அதிகமாக இருக்கின்றது. அருளே உருவானவர்கள் அந்த அருளால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை ஜெயித்திருக்க வேண்டும். ஒரு அரபியிலே ஒரு கவிஞர் பெருமானார் அவர்களுடைய அன்பின் மீது, பாசத்தின் மீது இப்படி ஒரு கவிதை ஒன்று சொல்லுவார். லவ் கான ஃபித் துன்யா மம்தூதன் அலா அஹதின் லகான முஹம்மதுன் ஃபீஹி முஹல்லதா. இந்த உலகத்தில் யாருக்காவது மரணமில்லாத வாழ்க்கை ஒன்று இருந்திருக்குமையானால் எங்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் நிரந்தரமாக மரணமே இல்லாமல் இருந்திருப்பார்கள் என்பதாக ஒரு ஆதங்கத்தோடு பாடக்கூடிய பாடல், ஒரு கவிதை வரியது. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த அனைவர்களுமே மரித்தாக வேண்டும், இறந்தாக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதி. என்றாலும் தஃப்சீர்களிலே குர்ஆனுடைய விரவியாளர்கள் ஒரு 3 பேர்களை விதிவிலக்காக சொல்வார். 3 பேருக்கு மரணம் என்பதெல்லாம் இல்லை, 3 பேருக்கு இல்லை விதிவிலக்காக. உலக கடைசி நாளில் அழிவு என்பது எல்லாருக்கும் உண்டு. எல்லா மலக்குகளும் அழிக்கப்படுவார்கள், மரணத்தையே மரணமாக்கப்படும் என்பதெல்லாம் ஹதீஸ் இருக்கின்றது. இந்த சாவு என்பது 3 பேருக்கு கிடையாதான். ஒன்றாவது யாருக்கு? இப்லீஸுக்கு மரணம் இல்லை. இப்லீஸ் ஷைத்தானுக்கு மரணம் இல்லை, கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருப்பான். இரண்டாவது தஜ்ஜாலுக்கு மரணம் இல்லை, தஜ்ஜால் சாகப் போவதில்லை. அவனை குறித்து நாயகம் அவர்களே சொன்னார்கள், ஷர்ருன் காயிபுன் யுன்தலர்,
மிக கடுமையான தீங்கு இழைக்கக்கூடியவன், மக்களால் எதிர்பார்த்து கொண்டிருக்கப்படக்கூடியவன். இப்போ வருவான் எப்போ வருவான் என்பதாக சொல்ல முடியாது. அவனுடைய வருகை இருக்கும், அவன் இருந்துக்கிட்டே இருக்கிறான் என்பதாக அவனை குறித்து பேசுவார்கள். முதலாவதாக இப்லீஸு, இரண்டாவதாக இந்த தஜ்ஜால் என்று சொல்லக்கூடியவன், மூன்றாவதாக ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமான ஒரு ஆபித், அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமான ஒரு இறை நேசருக்கு மரணம் இல்லை என்பதாக சொல்லுவார். இதை தவிர எல்லாரும் இறந்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் விஜயம் செய்கின்றார்கள். இவர்களுடைய மரணத்தினால் என்ன ஒரு தத்துவம் இருக்கின்றது, இறப்பதினால் என்ன ஹைர் இருந்தது, நபிகளாருடைய மௌத்திலும் கூட சிறப்பா என்றால் ஆம், சிறப்பு உண்டு, அதில் சில தத்துவங்களும் உண்டு என்பதனை நாம் சொல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்திய காலம் நெருக்கும் பொழுது சஹாபாக்கள் உயிருக்கு உயிராக பெருமானார் அவர்களை சூழ்ந்து கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் நாம் நபிகளாரோடவே இருந்து விடுவோம், நபி அவர்கள் நமக்கு கூடவே இருப்பார்கள் என்ற சிந்தனையோடு அவர்கள் இருந்து கொண்டிருந்த நேரத்திலே பெருமானார்கள் முதலாக நான் மரணிக்க உள்ளேன் என்ற செய்தியை சூசகமாக சஹாபாக்களுக்கு அறிவிக்கின்றார்கள், சூசகமாக சொல்லுகின்றார்கள். எப்போ சொன்னாங்கன்னு சொன்னால், மரணத்திற்கு ஒரு 80-90 நாட்கள் ஏறக்குறைய, கடைசி ஹஜ்ஜு, பெருமானார் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஹஜ்ஜில் நடந்த அந்த உபதேசம் இருக்குகின்றது. அரஃபா மைதானத்தில் பேசப்பட்ட அந்த செய்தி உலக பிரபலியமான செய்திகளை எல்லாம் அங்கு செல்லாசர்கள் சொல்கிறாங்க. அந்த சொல்லக்கூடிய செய்தியில் ஒரு வார்த்தை இப்படி பேசுகின்றார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹுது அன்னி மனாசிக்கக்கும் லஅல்லி லா அல்காக்கும் பாத ஆமின் ஹாதா. நான் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய அமல்களை குறித்து உங்களுக்கு நான் விளக்குகின்றேன். அதற்கு அதில் சந்தேகம் இருக்குமேயானால் என்னிடத்தில் சரியாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், ஹஜ்ஜுடைய அமலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்த ஆண்டில் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ எனக்கு சந்தேகம் என்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான எண்ணம், இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே, அடுத்த வருஷம் ஹஜ்ஜில் நான் இருப்பது சந்தேகம், ஹஜ்ஜுடைய அமல் கிரிகைகளை குறித்து என்னிடத்தில் நன்கு விளங்கி கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்களே என்பதாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அடுத்து அல்லாஹ் அங்கு ஒழித்து ஒரு ஆயத்தை அருள்கின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்குமுல் இஸ்லாம தீனா. நான் இன்று உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை நிறைவு செய்துவிட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை நான் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அல்லாஹ் அருளிய அந்த திருவசனம். இது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு மரண செய்தியாக தெரியவில்லை. குறிப்பிட்ட சஹாபா பெருமக்கள் விளங்கி கொள்ளுகின்றார்கள். எப்பொழுது பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் தீனை பரிபூரணப்படுத்தி விட்டானோ, இதற்கு மேல் நபிகளாருக்கு புதிய சட்டங்கள் வரப்போவதில்லை என்பதாக சொல்லிவிட்டானோ, பெருமானார் அவர்கள் நம்மை விட்டு சென்றுவிடக்கூடும் என்பதாக மூத்த சஹாபாக்கள் எல்லாம் விளங்கினாலும் கூட பொதுவாக மக்களிடத்தில் அந்த விளக்கம் சென்று சேரவில்லை. அடுத்தபடியாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்புகின்றார்கள். அவர்களை வழி அனுப்புவதற்காக அவர்களுடைய வாகனத்தை பிடித்து கொண்டு பொடிநடையாக இருவருமாக செல்லுகின்றார்கள் மதீனாவுடைய எல்லை வரையிலே. அங்கு சென்ற பிறகு சொல்லுகின்றார்கள், யா முஆத் இன்னக தந்துரு நலராத்தில், இன்னக தந்துரு நலராத்தில் ஆகிரா. முஆதே, நீங்கள் கவர்னராக செல்லுகின்றீர்கள், அங்கு உங்களுடைய பொறுப்புகள் இப்படியெல்லாம் இருக்கும், கவனமாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும்,
நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற உபதேசங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஆதே, என்னை இறுதியாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், என்னை இறுதியான பார்வையாக நல்ல விதமாக பார்த்து கொள்ளுங்கள். லஅல்லி லா யல்கானி பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டிற்கு பிறகு நீங்கள் என்னை சந்திக்க முடியாமல் போகக்கூடும் என்பதாக சொல்கிறாங்க. அதற்கு அவங்க எழுதாங்க, வேணாம் அப்போ என்ன சொன்னாங்க, அதுதான் பழைய செய்தி நிறைய பிறகு இருக்குது இந்த ஹதீஸில். ஆனாலும் சிலர் அனுப்பி வச்சாங்க, அந்த வார்த்தை முன்கூட்டியே சொல்லுகின்றார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து கடைசியாக வருது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹு தஆலாவுடைய வெற்றியும் உதவியும் உங்களுக்கு வந்துவிடும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைவார்கள். அந்த காட்சியை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். அதன் பிறகு ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், நீங்கள் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ் தஆலா இஸ்திக்பார் பண்ணுங்க, உங்கள் பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அதை வைத்து குறிக்கோளாக விளங்கி கொள்ளுகின்றார்கள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஜும்மா, அவர்களால் ஹுத்பா ஓதப்படக்கூடிய ஜும்மா, சொல்லக்கூடிய ஜும்மாவிலே வருகின்றார்கள். வரும் பொழுது நபிகளார்கள் தளர்ந்து இருக்கின்றார்கள். அவர்களுடைய தலையிலே இந்த தலைப்பாகைக்கு உள்ளே ஒரு துணி ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. தளர்ந்த நிலையில் மிம்பரிலே ஏறுகின்றார்கள். தங்களுடைய ஹுத்பாவின் ஊடே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், இன்ன அபுதன் ஹய்யரஹுல்லாஹு பைன துன்யா வ பைனமா இந்தல்லாஹ், இன்ன அபுதன் ஹய்யரஹுல்லாஹு பைன துன்யா வ பைனமா இந்தல்லாஹ், ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய இந்த எல்லா இன்பங்களும் சுவைகளும், உலகத்துடைய எல்லா உயர்வுகளும் உங்களுக்கு வேண்டுமா, நான் வேண்டுமா என்பதாக ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்குகின்றான். அப்போ உலகத்துடைய இன்பங்கள் சுகித்து கொண்டு இங்கே இருக்க உங்களுக்கு பிரியமா, இல்லை என்னை சந்திக்க உங்களுக்கு பிரியமா என்பதாக ஒரு அடியான், தன்னை என்று சொல்லலை, ஒரு அடியானை அல்லாஹு தஆலா கேட்கும் பொழுது அந்த அடியான் ஃபக்தார இந்தல்லாஹ், அல்லாஹ்விடம் உள்ளதை தேர்வு செய்து விட்டான், அல்லாஹ்விடம் இருப்பதை அந்த அடியான் தேர்வு செய்து விட்டான் என்று சொன்ன மாத்திரத்திலே முதல் சஃபில் அமர்ந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 முட்டுக்காலை வைத்து அமர்ந்தவர்களாக தன்னுடைய அழுகை வெளியே தெரியாமல் இருக்க 2 முட்டுக்கால்களுக்கு மத்தியில் தலையை தாழ்த்தி அவர்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். விலகி கொண்டார்கள். பெருமானார்கள் அங்கே விடைபெற இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலே அவருடைய சந்திப்பை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள், செல்ல உள்ளார்கள் என்பதனை விளங்கிக் கொள்கின்றார்கள். அதன் பிறகுதான் ஒரு கடைசி நேரத்திலே ஒரு ஜனாசா தொழுகை நடத்துகின்றார்கள். தஃபனுடைய அமலிலே சென்று அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு மயக்கம், ஒரு கிறுகிறுப்பு வருகின்றது. சஹாபாக்கள் தாங்கி பிடித்து வீட்டுக்கு கொண்டு வருகின்றார்கள். அன்றிலிருந்து தான் அவர்களுடைய அந்த மரண மௌத் என்று சொல்லக்கூடிய மரண வியாதி அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதுக்கு வந்திருக்கவே இல்லை. பிறகு மயக்கம் வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்தின் கடைசி நிலைமை என்னவாக இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ அந்த சூழ்நிலையிலும் கூட பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத்தும், யாராக இருந்தாலும் இந்த உயிர் பிரியும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சக்கராத்துடைய வேதனை எல்லோருக்கும் உண்டு என்று சொன்ன பொழுது அங்கு சஹாபாக்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க உள்ள. அதில் ஒரு மனைவி சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த ரசூலுக்கு இருக்கக்கூடிய சக்கராத்தை எனக்கு தந்துவிடக்கூடாதா, அவர்களுக்கு இல்லாமல் இருக்கவே என்பதாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதை கேட்ட பெருமானார் சொன்னார்கள், நானும் அதைத்தான் கேட்குகின்றேன். நீ எனக்காக கேட்குகின்றாய், நான் என்ன கேட்குகின்றேன், இந்த உம்மத்து, என்னுடைய உம்மத்துகளுக்கு எல்லாம் எவ்வளவு சக்கராத்துடைய வேதனைகள் வருமோ
அவைகளையெல்லாம் நீ எனக்கே தந்துவிடு, என்னுடைய உம்மத்திற்கு நீ சக்கராத்தை கொடுக்காது என்பதாக நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த கடைசி நேரத்திலும் கூட இந்த உம்மத்துடைய சிந்தனை, யா உம்மத்தி, உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் என்ன அருள் செய்வாயாக என்று சொல்லுவதோடு, அஸ்ஸலாத்த, நான் உங்களுக்கு தொழுகையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாக சொல்லுகின்றேன். உமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள், உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் விஷயத்தில் நீங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடவுங்கள் என்பதனையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன் என்பதாக சொல்லிட்டாங்க. அன்றைய வஃபாத்துடைய இரவு சங்கடமான கஷ்டம். சுபுடைய நேரம், திங்கட்கிழமை. பக்கத்தில் அது ஜுபைர் முக்கியமான சஹாபி இருக்கிறாங்க. அந்த சஹாபியுடைய பேர் கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கடைசியில் இருந்துக்கிட்டு அவர்களுக்கு பணியாளராக இந்த உதவி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இது. என்ன சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. 2 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்றாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக இருந்தது. அடுத்தது அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு நீ ரஹமத்து செய்வாயாக. அப்போ எந்த பாவமும் செய்யாத, பாவத்திற்கே போகாத, பாவத்தின் எண்ணமே இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய அந்திய நேரத்தில் இஸ்திக்ஃபார், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று கேட்கும் பொழுது, பாவத்தை அதிகமாக செய்யக்கூடியவர்கள், பாவமும் நன்மையும் கலந்து செய்யக்கூடிய நம் போன்றவர்கள் எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதனை குறித்து நாம் அங்கு சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஹயர். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் நிகழ்ந்து விடுகின்றது. அந்த கடைசி நேரத்திலே பெருமானார் சொன்ன வார்த்தை, அல்ஹிக்னி அல்ஹிக்னி பிர் ரஃபீக்கில் அலா, என்னை வானில் இருக்கக்கூடிய உயர்வான என்னுடைய நேசனிடம் என்னை சேர்த்து விடுங்கள், சேர்த்து வைத்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த உம்மத்துக்கு சொன்ன வார்த்தை. அவர்களுடைய வஃபாத் நிகழ்ந்து விடுகின்றது. அதற்கு பிறகு அவர்களை குளிப்பாட்டுவதற்கு தயாராகும் பொழுது ஒரு அஸ்ரீரி சப்தம் வந்ததாக ஹதீஸ்களிலே வருகின்றது. என்ன அது? என்னுடைய அடியாரை இக்ஸிலு அலா அஸ்யாபிஹி, அவருடைய ஆடையை கழற்றாமல், அவர்களை அம்மனப்படுத்தி விடாமல் ஆடையோடு அவரை குளிப்பாட்டுங்க என்னுடைய அடியாரை என்பதாக சொல்லி. அப்போ நம்மளாம் கொஞ்சம் விளக்க செய்வோம், சுற்றி வந்து திரையெல்லாம் பிடிப்போம், கழுகும் பொழுது அப்படியெல்லாம் செய்துவிட வேண்டாம் என்பதாக சொல்லி அஸ்ரீரி வருகின்றதன் பிரகாரம் அழுதையில் எல்லாம் தயாரானவர்கள் அவருக்கு குளிப்பாட்டு செய்கின்றார்கள். இதுவெல்லாம் நடந்த செய்தி. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, நாம் முதலில் சொன்னதை போன்று நபிகளாருடைய மரணத்தினால் இந்த உம்மத்துக்கு என்ன ஹைர் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தா போகிறது இந்த உம்மத்துக்கு ஹைர்னு சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் சிறப்பு, நான் எப்படி பிறப்பது சிறப்போ வாழ்வது சிறப்போ அதுபோன்று என்னுடைய மரணமும் உங்களுக்கு சிறப்பு என்பதாக சொன்னார்கள். இதை குறித்து நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது வலுவான 2 சிறப்புகளை சொல்ல முடியும். 2 சிறப்புகள். ஒன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு என்று ஒன்று இருக்கவில்லை என்று சொன்னார். வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் மார்க்கம் நிறைவு பெறாது. மார்க்கம் என்னவாகாது? முற்றுப்புள்ளிக்கு வராது. அப்போ பெருமானார் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், வஹி வந்து கொண்டிருக்கும், புதிய புதிய சட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும், மார்க்கம் நிறைவு பெறாது. அப்போ அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்பதாக அல்லாஹ் எப்போ சொன்னானோ அப்போது வஹி தடைபட வேண்டும், புதிய சட்ட புத்தகங்கள் மூடப்பட வேண்டும். இதற்கு மேல் வேறு இஸ்லாத்தில் இந்த சட்டம் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது என்பதாக எதுவுமே அங்கே இதற்கு மேல் ஒன்றும் வரக்கூடாது. அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும்.
அப்போ பெருமானார் அவர்களுடைய விஜயம் செய்து செல்லுதல், விடை பெறுதல் என்பது இந்த மார்க்கம் நிலையானது, நிரந்தரமானது, முடிவானது, முழுமையானது. மற்ற மார்க்கங்களை போன்றல்ல, நீங்கள் எதற்கு விடை கேட்டாலும் அதற்கு அங்கு விடை இருக்கும், முழுமையான வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் இருக்கும். எனவே பெருமானார் அவர்களுடைய இந்த விஜயம் செய்தல், இவர்களுடைய இந்த விடை பெறுதல் இருக்கின்றதே, இந்த மார்க்கம் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படுவதற்கு அது முக்கிய காரணமாக இருக்குகின்றது, ஹைராக இருக்குகின்றது. இரண்டாவதாக ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், மிக முக்கியமான செய்தி, பெருமானார் அவர்கள் இந்த உலகை விட்டும் சென்றிருப்பது நமக்கு அல்லாஹு தாலாவுடைய வஹியின் பிரகாரம் தான் குர்ஆன் இருக்குகின்றது, அல்லாஹு தாலா சொன்னதின் பேரில் தான் சட்டத்திட்டங்கள் இருக்குகின்றன என்பதற்கு ஒரு ஆதாரம். அது குர்ஆனில் அல்லாஹ் எல்லா செய்தியும் சொல்லுவான். வாழ்க்கை வழிமுறைகள் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது எல்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் குறித்து குர்ஆனில் இல்லை. ரசூலுல்லாஹ் மூத்தா போனது, அவங்களுக்கு இவங்கெல்லாம் இங்கே போய் அடைக்க வைங்க, இன்ன இடத்துல தஃபன் செய்யுங்க, இப்படி போய் ஜியாரத் செய்யுங்க, இப்படி தூக்கிட்டு போங்க, இப்படி போய் செய்யுங்க, எந்த சட்டமும் குர்ஆனில் இல்லை. ஏன்னு கேட்டால், நபிகளாருடைய ரூஹ் வாங்கப்பட்ட பின்னர் வஹி தடைப்பட்டது. வஹிக்கு வேலை இல்லை, ஜிப்ரீல் வரமாட்டாங்க, அவங்க ஒன்று சொன்னால் தானே சட்டம் இல்லை. அப்போ குர்ஆனில் எல்லா செய்தியும் இருக்குகின்றது, நபிகளாருடைய மரணம் குறித்த செய்தி குர்ஆனில் இல்லை. ஏன்னா வஹி இல்லை கரெக்டாக. அப்போ அது இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வரைத்தன் நாஸ் யதுகுலூன, அந்த செய்தியெல்லாம் சொன்னான் இல்லையா, வெற்றியும் உதவியும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள், நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணுங்க, இஸ்திக்ஃபார் பண்ணுங்க, அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான், முடிஞ்சு போச்சு, வேலை இல்லை. இந்த மரணத்தை குறித்து செய்தியே இல்லை, ஏன்னா அங்கே வெளியில்லை. இதற்கு நேர்மாற்றாக நான் சிந்திக்க வேண்டியது, இந்த இயேசு போன்றவர்கள் அவங்களுடைய வேதங்களை பார்த்தோம்னு சொன்னால், அவர் சிலுவையில் அடைக்கப்பட்டது, கொண்டு போய் செத்து இறந்து புதைக்கப்பட்டது, திரும்ப அவர் ஹயாத்தாக எழுந்து வந்தது, இந்த செய்தியெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் வேதங்களாக வைத்துக்கொண்டு இதை இறைவாக்கு, இறைவேதம் என்று சொல்லுவாங்கன்னா எப்படி இருக்க முடியும்? இறை வேதமாக இருக்க முடியாது. எனவே ஒரு சான்று என்னவென்று சொன்னால், எப்பொழுது திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நபிகளாருடைய அந்த கடைசி செய்தி மரணத்தை பற்றியே சொல்ல இல்லை என்று சொன்னால் வஹி வரவில்லை. குர்ஆன் புனிதமானது, பக்குவமானது, உண்மையானது, நிரந்தரமானது என்பதற்கு அது உடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வஃபாத் ஒரு சாட்சியாக இருக்கின்றது என்பதாக கிதாபுகள் எழுதுவார்கள். அதுவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் மூலமாக நமக்கெல்லாம் பெரும் பாடத்தை கற்றுக் கொடுக்குகின்றான். இந்த கலிமாவை சொல்லித்தான் நீங்கள் மூத்தா போகணும், இஸ்திக்ஃபார் செய்து தான் மூத்தா போகணும், இது ஒவ்வொருவர்களுடைய எண்ணமும் ஆர்வமாக இருக்க வேண்டும். இப்படித்தான் உங்களுடைய மௌத் வர வேண்டுவதற்கு ஒரு ஆதாரமாக இருந்ததை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் முழுமைக்கும் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களுடைய வாழ்வு பிறப்பு புகழோடு இருந்தது, அவருடைய வாழ்க்கை புகழோடு இருந்தது, அவருடைய மரணமும் புகழோடு இருந்தது. அதுபோன்ற வாழ்க்கையை, அதுபோன்ற தத்துவத்தை, அதுபோன்ற மரணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும். அனைவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்தின் மூலமாக இந்த பாடங்கள் பெறப்பட வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் காரணமாகத்தான் என்னுடைய ஹயாத்திலையும் உங்களுக்கு கைர் இருக்குகின்றது, என்னுடைய மரணத்திலும் உங்களுக்கு கைர் இருக்குகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அனைத்து நடைமுறைகளையும் வாழ்வியல் வழிகாட்டல்களையும் முழுமையாக பின்பற்றி நல்ல முறையிலே கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.